பண்பாடு. தமிழ்நாட்டின் பண்பாட்டுச் செழுமையையும் பழமையான கலைகளையும் நமது மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்திட பல்வேறு முயற்சிகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டின் கலைகளை வெளி மாநிலங்களிலும் வெளி நாடுகளிலும் பரப்பிட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் சங்கமம், நம்ம ஊர் திருவிழா சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படுகிறது. இந்திய அளவில் மட்டுமின்றி உலக அளவிலும் இரும்பு தாதுவில் இருந்து இரும்பை பிரித்து எடுக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் இருந்தே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அண்மைக்கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலாக நிலைநாட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பு நாடெங்கும் போற்றப்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் வெளிக்கொணரப்பட்ட தொல்பொருள்களை அழகுற காட்சிப்படுத்த இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இவற்றில் உலகத்தரத்திலான கீழடி மற்றும் பொருணை அருங்காட்சியகங்கள் ஏற்கனவே பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. மேலும் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அண்மையில் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இவை தவிர தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம், ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம், சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் ஒரு புதிய வெண்கல அருங்காட்சியகம் மற்றும் சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்கள் மற்றும் திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் என மொத்தம் 285 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பெற உள்ளன. அயலக தமிழர் நலன். புலம்பெயரும் தமிழர்களின் பாதுகாப்பு மற்றும் தேவைகளை நிறைவு செய்வதற்காக அயலக தமிழர் நல வாரியத்தை இந்த அரசு அமைத்துள்ளது. அயல் நாடுகளில் வாழும் தமிழர்களின் சாதனை, பண்பாடு மற்றும் தாயகத்துடனான பிணைப்பை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் அயலக தமிழர் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம் என்ற கருப்பொருளில் அயலக தமிழர் தினம் கொண்டாடப்பட்டது. வெளிநாடுகளிலும் பிற மாநிலங்களிலும் வசிக்கும் தமிழர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிக்கும் இந்த அரசின் முயற்சிகளால் இதுவரை 8 பிற மாநிலங்கள் மற்றும் 14 அயல்நாடுகளில் மையங்கள் தொடங்கப்பட்டு 1400 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இது தவிர தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்களை கொண்டு தமிழ் மொழியையும் நாட்டுப்புற கலைகளையும் பயிற்றுவிக்கும் நேரடி வகுப்புகள் நடத்துவதற்கான பணிகளும் 10 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. தமிழ் பண்பாட்டின் வேர்களுடன் அயலக தமிழர்களின் தொடர்பை புதுப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாட்டில் குடியேறிய பழந்தலைமுறைகளை சார்ந்த தமிழர்களில் 200 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான பண்பாட்டு பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் ரீயூனியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா, உகாண்டா, பிஜி, இந்தோனேஷியா, மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, மாலத்தீவுகள், கனடா, மியான்மர், மலேசியா, இலங்கை, பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே மற்றும் அமெரிக்கா ஆகிய 16 நாடுகளில் இருந்து 292 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா, வரலாற்று மற்றும் பண்பாட்டு சிறப்புமிக்க இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தமிழ்நாட்டின் கலை, பண்பாடு குறித்து விளக்கப்பட்டதன் மூலம் தத்தமது நாடுகளில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு தூதுவர்களாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள்.